சில பேருக்கு சாம்பாரோட புளிக்குழம்பு வத்தக்குழம்பு தான் பிடிக்கும். இன்றைக்கி அரைச்சி விட்ட வத்தக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு பாதி தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு சுண்டக்காவும் கருவேப்பிலையும் எடுத்துக்கணும். இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பொதுவாக வத்தக்குழம்புல தக்காளியும் சேர்க்கறது இல்லை. சின்ன பசங்களாம் சாப்பிடணுன்றதுனால நான் தக்காளி பாதி சேர்த்துப்பேன். நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூனும், வெந்தயம் அரை ஸ்பூனும், 2 டீஸ்பூன் கொள்ளு, கொஞ்சோண்டு பெருங்காயத்துண்டு போட்டு பொரிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக புளி கரைச்சி அதில் இந்த கலவையை கலந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு உப்பு போட்டு நம்ம தாளித்து இதில் கொட்டி கொதிக்க வச்சா வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். இதை தேங்காய் சேர்க்காதனால அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பொரியலும் ஒரு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக கத்திரிக்காய், சுண்டக்காய், கொத்தவரங்காய் வத்தல் சேர்ப்பாங்க. பசங்க சாப்பிடாதனால நான் அப்படி மாற்றி அரைச்சி விட்டு செஞ்சுருக்கேன்.